ஏழு மாளிகையில் ஏழு கொஞ்சம் பஞ்சனாயே ஐயா ஏழு மாளிகையில் ஏழு கொஞ்சம் பஞ்சனா அது போமலர் ஒரு பொய் சொல்ல மறுத்ததாலே என்னாடிருந்தேன் என்னாற்று மக்கள் இழந்தேன் தன்னையே இழந்தேன் தன்னையே இப்படி ஒரு கோலத்திற்காக இருக்கின்றேன் சுவாமி. ஐயா பொய் சொல்ல மாட்டேன் ஐயா, பாவம் புறம் சொல்லையா பொய் சொல்ல மாட்டேன் ஐயா, பாவம் புறம் சொல்ல மாட்டேன் ஐயா, பொய் சொல்ல மாட்டேன் ஐயா, பாவம் புறம் சொல்லலையா என்னை கண்டித்த ஏன் தமிழா ஒரு தவறு ஒரு குழப்பல்லாத வந்ததற்கு பாதி என்னை செய்தேன் பாதி என்னை செய்தேன் சொல்ல மாட்டேன் பாவம் குழப்பல்லாதா என்னை கண்டிக்க வேண்டாம் ஒரு தவறு சுவாமி. தானே தெரிந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு தவையா இந்த பாவி என்னுடைய நாடு நகர மனத்து விளந்து இந்த பாவி இந்த கோலத்திற்கு ஆளாக இருக்கின்றேன். நீ நாடாளுக்கு அசமத்து போனதை இதெல்லாம் கட்டிட்டு இருக்கு வேலை என்ன சுவாமி நீ தானே கேட்ட அம்மான்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைக்கு தவையா இந்த பாவி இந்த கோலத்திற்கு இருக்கின்றேன். ரொம்ப அதிகப்படி செய்யுதுடா உங்களாட்டி என்ன விலைக்கு கொடுப்ப ஐயா? என் ஆசை மனைவி அருமையை 48 கோடி நினைத்து கொடுத்திருக்கு. ஏப்பா ஒரு 5 குறைச்சு தரலாமா? ஐயா அண்ணவருக்கு சேர வேண்ட திரையுமே 48 கொடுக்கிறேன், நான் அதை எப்படி குறைக்க முடியும்? என்ன கடா வியாபாரம் 5 குறைச்சு குறைச்சு சொல்றது இல்லையோ சுவாமி? அண்ணவருக்கு சேர வேண்டிய 48 கொடுக்கிறேன். சரி இது யார் இடத்துல கொடுக்கணும்? அதான் வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் இடத்துல தாங்க சாக்கரை கொண்டு போய் தருக்கான், தாங்க ரொக்கமாக கொடுக்கவும் தருக்கான். எனக்கு சம்மதம் இல்லையா? சம்மதம் சாப்பிட்டு போடலாமோ? போடலாம் ஐயா. என்னடா பொண்டாட்டி வாங்கலாமே? ஆனா என்ன எப்படி இல்ல சாசனம் எழுதிடு தாங்களுடைய நாம தேவம் காசிமா நகரில் வாங்கி காலகண்ட எழுதிடுறேன். நாமத்தை தெரிவிக்கணும் ஐயா. காசிமா நகரில் வரக்கூடிய காலகண்ட அப்படியே தர காத்து கொண்டிருக்கின்றேன். சிவருகோ திராதாயுகத்திலும் சிறந்த இறந்த வசத்திலே ஐயா ஐயா
28 ஐயரே ஐயா 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 கதிர்வரும் காசி மனதில் வாழும் கதிர்வரும் காசி மனதில் வாழும் திருகால கண்ட எரித்து என் பிராமணரே ஐயரே என் தேவி சந்திரமதிலகிதனோ என் தேவி சந்திரமதிலகிதனோ என் அருகில் ஐயரே ஐயா ஐயா ஐயரே ஐயா ஐயா என் பிராமணரே இந்த பாவினான் ஐயா ஐயரே நான் பேசணும் தவறாமல் பிறகு ஜெபம் செய்யாமல் என் மனோராஜால் எழுதி கொடுத்த லிகிதம் இப்படிக்கு ஆனா தீனா ஹரிச்சந்திரன் வளர்த்த மகன் ஹரிச்சந்திரன் ஐயா இதுல நான் சொல்ற வாக்கியத்தை எழுதி விடுறேன். என்ன வரி ஐயா? நக்கல் நரகல் நக்கல் நரகல் தொத்தல் துரசல் தொட்டல் தொரசல் கொண்டவருக்கு பிடிக்கை. ஐயா அப்படி இருக்கின்றேன். நக்கல் என்றால் என்ன, நரகல் என்றால் என்ன, தொட்டல் என்றால் என்ன, தொரசல் என்றால் என்ன ஐயா? இவ்வளவு சந்தேகம் நட வந்தது நாடு நகர் தான் எழுதி கொடுத்து அதுல ஒண்ணும் கேட்கல. இல்லை ஐயா விவரமா கேட்கணுமா? நக்கல்னா சந்திரபதி நரகல்னா குழந்தைடா. ஓஹோ தொத்தல்னா சந்திரபதி அப்படியே தெரிஞ்சுட்டு சரி ஆத்துக்காரி அடிக்கலாமோ? ஆத்துக்காரி அடிக்கலாமோ? ஐயா தாங்கள் எப்படி அர்த்தமும் தருவார்? அது எனக்கு சம்மதம் ஐயா, சம்மதம். அடியே சந்தி அடி வேச்சி வெள்ளாட்டி நறுக்க முண்ட ஓடிவாடி.
மாலையிட்ட அழுவதலா ஒரு கணம் கூட என்னை தாங்கள் வாடிபடி என்று அழைத்ததே இல்லையே சுவாமி. இன்னைக்கு வெள்ளாட்டி என்றும் தேசி என்றும் தாசி என்றும் என்னை அழைக்கின்றாரு, வாடி போடி என்றாலாம் அழைக்கின்றாரு. நீங்கள் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறீர்களே ஐயா. அண்ணன் எப்படி அர்த்தம் கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் கடம்புறத்த புண்ணியவன் நல்லவர் தான் சுவாமி. நான் உங்களை விட்டு பிரிந்து போக நான் வேண்டுமா? அன்னவர் தான் என்னை விலைக்கு விட்டு வாங்கி விட்டாரா சுவாமி? உங்களை விட்டு நான் போக போறேன் ஐயா. உங்களை விட்டு நான் போக போறேனா சுவாமி? தேவி, அண்ணன் பின்னால் உன்னை அனுப்பி வைத்து இந்த பாவி நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன் அப்பா? என்ன செய்வது? வருவது வந்தால் வழி இருக்குமா? வருவது வந்தால் சொல்லிதான் வேண்டும். அம்மா தேவி, இந்த நேரத்தில் ஒரு பின்னால் அனுப்பி வைத்து விட்டேன். நான் என்னமா சொல்வேன் தேவி? மன்னவா, ஆமா ஆமா, மாலையிட்ட நாள் முதலா ஒரு கணம் கூட உங்களை நான் பிரிந்து வாழ்ந்ததே இல்லையே ஐயா. இன்றைக்கு உங்களை பிரிந்து நான் போக போறேனே சுவாமி. உங்களை விட்டு நான் போக போறேனே ஐயா. அம்மா தேவி, நாம் எடுத்துக் கொண்டிருந்தோம். என்ன நினைத்தோம் நமக்கு பின்னால் நமக்கென்று ஒரு மகன் இருக்கின்றான் சுவாமி. இந்த சக்கரவர்த்தி அறிவு வருவான் என்று எப்படி எல்லாம் மனக்கொண்டை கட்டணும் அம்மா. ஆனால் சுவாமி மனக்கொண்டை எல்லாம் மண்கொட்டையாக இருக்கிறது. விட்டது அம்மா தேவி, நமது மனக்கொட்டை என்ன அம்மா? மண்கட்டை ஆகிவிட்டதே நாதா. அம்மா சுவாமி, நம்ம நெஞ்சம் அழிந்ததே, அவது குழந்தையே, நம்ம நெஞ்சம் அழிந்ததே.
உங்களை பிரிந்ததால் போலதான் வேண்டுமா ஐயா? கனவு தினமும் மழையிட்ட நாள் முதலா என்னை ஒரு கனவு கூட தாராவதி தாராவதி என்று அழைப்பீரே ஐயா. உங்களை விட்டு நான் போக போறேனே சுவாமி. இன்னும் சத்து நேரத்துக்குள் உங்களை விட்டு நான் பெரிய போறேனே ஐயா. நான் யாரை என்னை கூப்பிட போறேன்? என்னை யாரை கூப்பிட போறா சுவாமி? என் நிலைமையை பார்த்தீங்களா சுவாமி? நம் நிலைமையை பார்த்தீங்களா ஐயா? இளமை வடிவிலே என்ன உருவாகி இந்த வயதிலே வாழ்க்கை எல்லாம் வினாகி போனதே, எல்லாம் வினாகி போனதே. எல்லா வினாகி